என்ன அருமையான தோசை, ஸ்மெல்லே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்தா சொல்லவா வேணும். சூப்பரா இருக்கு. என்ன தோசை சூப்பரா இருக்கா? ஆமா சூப்பரா இருக்கு. ஏன் இதே மாதிரி தான் நானும் நேத்து தோசை ஊத்தி சாப்பிட்டேன், நல்லாவே இல்லையே. வெல்கம் டு நியூ சீரிஸ் பயோ சயின்ஸ். ஏன் தெரியுமா, நான் சாப்பிட்ட தோசை வந்து சூப்பரா இருந்துச்சு, ஆனா என்னோட தங்கச்சி சாப்பிட்ட தோசை வந்து நல்லா இல்லை. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சயின்ஸ் தான் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா மாவு அரைச்சோன்னே ஒரு நாள் கழிச்சு தான் தோசை ஊத்தி சாப்பிட்டேன். ஆனா என்னோட தங்கச்சி பாத்தீங்கன்னா மாவு அரைச்சோன்னே அப்பவே தோசை ஊத்தி சாப்பிட்டா. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவ சாப்பிட்ட தோசை வந்து நல்லா இல்ல. இதுல என்னடா ஒரு நாள் கேப் தானே, இதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வந்து வரும். ஆமா, இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சயின்ஸ் கான்செப்ட் தான் இருக்கு. அத பாத்திரலாமா? உங்க யாருக்கா தெரியுமா மாவு வந்து எப்படி அரைப்பாங்க? அரிசியில தான் அரைப்பாங்க. இவன் சொல்ற மாதிரி மாவு பாத்தீங்கன்னா அரிசியில தான் அரைப்பாங்க. இந்த அரிசியில பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ச் பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்டார்ச்சும் அப்புறம் ஒரு வகை பாக்டீரியாவும் தான் பாத்தீங்கன்னா இந்த மாவு வந்து ரொம்ப டேஸ்டாவே ஆக்குது. என்னடா சொல்ற, பாக்டீரியா வந்து மாவை டேஸ்ட் ஆக்குதா? அப்படின்னா அந்த மாவை கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்புறம் அதுல எப்படி பாக்டீரியா வளருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்டீரியா இருந்தாதான் அந்த மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ஆகும். நீங்க கொண்டு போய் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த மாவோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்படின்னா நான் வந்து பாக்டீரியாவை தான் சாப்பிட்டாகணுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நீங்க வந்து பாக்டீரியாவை தான் சாப்பிட்டாகணும். ஆனா அந்த பாக்டீரியாவால உங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாலேயே மொத்தம் 2 டைப்ஸ் வந்து இருக்கு, ஆம்லஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ம்ஃபுல். நீங்க வந்து பாலை வந்து கேர்டா மாத்துறது வந்து எப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா தான் பண்ணிருக்கு, லாக்டோபேசஸ் பாக்டீரியா. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லஸ் பாக்டீரியா தான். இந்த மாவை வந்து ரொம்ப டேஸ்ட் ஆக்குறதும் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லஸ் பாக்டீரியா தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். இந்த பாக்டீரியா வளர பாத்தீங்கன்னா நல்ல வார்மான டெம்பரேச்சர் வேணும். அதான் மாவு அரைச்சோன்னே ஃப்ரிட்ஜில் வைக்காம கிரைண்டர் பக்கத்துலேயே வச்சிருவாங்க. அப்பதான் இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா 10 நாட்ஸ்க்குள்ள அதுல வளர்ந்து அதுல இருக்கிற ப்ராசஸ பாத்தீங்கன்னா பண்ணிடும். அப்படி என்னதான் இந்த பாக்டீரியா வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மாவுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். அந்த ஸ்டார்ச் பாத்தீங்கன்னா நம்ம நாக்குல வந்து படுறப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா டேஸ்டே நல்லா இருக்காது. அதனால இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாவுக்குள்ள போய் அந்த ஸ்டார்ச் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு வகையான லாக்டிக் ஆசிட் அப்புறம் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். இந்த லாக்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா மாவுல வந்து ஒரு புளிப்பு தன்மையை பாத்தீங்கன்னா கொடுக்கும். அப்புறம் நீங்க வந்து மாவுல பபிள்ஸ் பாத்துருப்பீங்களே, அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து மாவு ரொம்ப டேஸ்ட் ஆக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சிம்பிள் சயின்ஸ் கான்செப்ட் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ITMO இந்தியன் டெக் மாடர்னைசிங் ஆர்கனைசேஷன் நாங்க பாத்தீங்கன்னா வர ஜூன் 19 அன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா இனோவேஷன் என்ன, அது எப்படி டெவலப் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அனிமேஷன் பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா நாங்க வந்து சொல்லுவோம். இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இனோவேஷன்னாலே என்னன்னு தெரியல. இனோவேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி எலான் மஸ்க் வந்து ரீயூசபிள் ராக்கெட்டை வந்து தயாரிச்சாரோ அது பேர் தான் பாத்தீங்கன்னா இனோவேஷன். ஒரு கான்செப்ட் எடுத்து அதை வந்து டெவலப் பண்றது பேர் தான் பாத்தீங்கன்னா இனோவேஷன். அதை பத்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ல வந்து நாங்க சொல்லுவோம். அதனால மறக்காம கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இனோவேஷன் எப்படி ஜாயின் பண்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா உங்க போன் அப்புறம் இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா வந்துடும். மறக்காம நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா வரும்.